வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி 27/7/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 1 மணி வரை ரேவதி, பிறகு அஸ்வினி. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் மரண யோகம். இன்று வாஸ்து நாள். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 12வது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் தனாதிபதியான சுக்கிரனும் திரிகோணாதிபதியான சூரியனும் இணைந்து 4வது இடத்துல இருக்கிறது சிறப்பு. பண பற்றாக்குறை இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. மனசுல இருந்த கவலைகள் நீங்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட பின்னடைவெல்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. பெண்களுக்கு பிள்ளைகள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய கனவுகள் நனவாகும். கருத்து வேறுபாடு விலகும். மாணவர்களுக்கு முயற்சிகள் இன்னைக்கு முழுமையா வெற்றியை கொடுக்குங்க. கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களுக்காக உதவி செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்குங்க. சிலர் விஐபிக்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும். அரசாங்க நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க கலைமகளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உறவினர்களாலையும் நண்பர்களாலையும் இன்னைக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்கள் கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்ல வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு மன உளைச்சல் பெறாம அமைதியா இருக்கிறது நல்லது. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. சிலருக்கு உடல்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருன் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. தனாதிபதியான புதன் 4வது இடமான சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு குதூகலமான அமைப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இருப்பீங்க. உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. பெண்களுக்கு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. குடும்ப வருமானம் சிறப்பா இருக்குங்க. காரிய தடைகள் நீங்கும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும். கல்வியில ஏற்பட்ட தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. தேர்ச்சி விகிதம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்கணுங்க. கோபப்படாம அமைதியா இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டு வீண் வாக்குவாதங்களை ஈடுபடுறத தவிர்க்கிறது நல்லதுங்க. வேலை இடத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களுடைய பேச்சு வன்மை இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. பேச்சு திறமையால காரியங்களை சாதிச்சுக்குவீங்க. நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். பண புழக்கம் சரளமாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவா எடுங்க. அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 8. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் 2வது இடத்துல
சுக்கிரன் இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்குங்க. வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது. சிலருக்கு மனசுல ஒரு பயம் இருக்கும், ஐயோ நமக்கு கஷ்டமான சூழல் வந்துருச்சு, இது எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு. ஆனா கிரக நிலைகள் கொஞ்ச நாள்ல சாதகமா இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருங்க, முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு குடும்ப கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய சமாளிப்பு திறன் அதிகமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். எடுத்த காரியத்துல சிறப்பா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஏதோ ஒரு கடமைக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது. மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும். சிலருக்கு மறதி அதிகமாக இருக்கும். முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கோங்க. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு குடும்பத்துல ஒரு கலகலப்பான சூழல் இருக்குங்க. மனசுல ஒரு தைரியம் இருக்கும். உங்களோட குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க. விருந்தினர்களை உபசரிச்சு மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்கு. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. ரோட்ல போகும்போது ரெண்டு பக்கமும் பார்த்து ரோட கிராஸ் பண்ணுங்க. தரைப்பகுதி வழுக்கி விடாம கவனமா இருங்க. சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருக்கணும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான 10வது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், புதன் 2வது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. வேலையால இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சி தருவங்க அதுக்குரிய செலவுகளை செய்வீங்க, அல்லது வெளிநாட்டு முயற்சிகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. தனவரவு தாராளமா இருக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பதற்கான சூழல்கள் இருக்குது. பெண்களுக்கு வீட்டிலேயே வச்சு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு சிறப்பான முறையில லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. புதிய தொழில்களை தொடங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. மாணவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க. தட்டி கழிக்காம பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு கலக்கமான நிலை இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையான மனசுல ஈடுபட முடியாத சூழல் இருக்கும். சோதனைகள் அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களால மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுடைய பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். பண விவகாரங்கள் செய்யறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்குது. நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்குங்க. வீட்டுல விருந்தினரோட வருகை இருக்கும். அவர்களாலையும் சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அக்கம் பக்கத்தினர் ரொம்ப அனுசரணையா நடந்துக்கிடுவாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனமா இருக்க வேண்டியது நல்லதுங்க. ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் நீங்களே தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கலாம். அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க. உங்களுடைய வேலைகள்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. பொறுப்புகளை நீங்களே உங்களுடைய நேரடி பார்வையில செய்யறது நல்லதுங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. பெரியவர்கள் கிட்ட கோபமா பேசாம அமைதியா பேசி அன்பா நடந்துக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு எதுலையுமே அவசரப்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க. வீண் தகராறுகள்ல ஈடுபடாம அமைதியா இருங்க. மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல இருந்த பாரம் குறையும். குடும்பம் நல்லா மகிழ்ச்சியா இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செல்வம் செல்வாக்குக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. மனசுல ஒரு
தேவையில்லாத பயம் ஏற்படக்கூடிய சூழல்ல இருப்பீங்க. தயக்கம் அதிகமா இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயமும் சிறப்பா முடிஞ்சு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கவலையை விடுங்க. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய தேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு இனம் புரியாத கவலை இருக்குங்க. தயக்கம் அதிகமாக இருக்கும். இந்த வேலையை நம்ம சிறப்பா செஞ்சிருவோமாங்கிற ஒரு பய உணர்வு இருக்குங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது நல்லது. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 6, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 7வது இடத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல 8வது இடத்துல இருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சியவும் இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க. முக்கியமான பிரயாணங்களை செய்யறதா இருந்தாலும் காலை பொழுதுல செஞ்சு முடிச்சிருங்க. மத்தியானத்துக்கு மேல எடுத்த வேலைகள்ல சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். அதனால மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள்லயும் கவனத்தோட இருக்கணும். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க. காலையில உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல சங்கடத்தை கொடுக்கலாம். கவனத்தோட இருங்க. மாணவர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியங்க. வாகன பழுதுகள் ஏற்படலாம். கவனத்தோட இருங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு கவலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவர்கள் விஷயம் உங்களுக்கு தலை குடைச்சலை கொடுக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. மனசுல அலுப்பும் சலிப்பும் அதிகமாகவே இருக்கும். முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமைய கடைபிடிக்கணும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உதவி மனப்பான்மை இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. உங்களுடைய மனசுல நல்ல எண்ணங்களால அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் துடுக்குத்தனமா செயல்படாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கணக்கு வழக்குகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நீங்க இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒருத்தங்களோட சொல்லையும் ஆலோசனையும் கேட்டு நடக்கிறது நமக்கு பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய வழியாயிருக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருன். அதிர்ஷ்ட எண் 2, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு காலை பொழுதுல 6வது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல 7வது இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க. மனசுல இருந்த கவலைகள் கலக்கங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும். எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு இன்னைக்கு முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. காரிய தடைகள் நீங்கும். பெண்களுக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. கனவு தொல்லை இருக்காது. சில காதல்ல விழக்கூடும். சித்திரை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிற கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கோயில் திருப்பணிகள்ல கலந்துக்கிறவங்க, கோயில் திருவிழாக்கள்ல இன்னைக்கு கலந்துக்க கூடிய நல்ல நாளா இருக்குது. முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீருங்க. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும். பண விவகாரங்களுக்குல இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். காலை பொழுதுல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. மத்தியானத்துக்கு மேல உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். காரியத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும். கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும். பண பிரச்சனை எதுவும் இருக்காது. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காப்பி வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 4, 6. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 5வது இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல 6வது இடமான சகாயஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. அரசாங்க நன்மைகள் நடக்குங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் நல்லபடியா முடியும். வெளியூர் வெளிநாடு போக முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்குரிய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு.
சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கும் சிறப்பான வருமானம் இருக்குங்க. லாபம் அதிகமாகவே இருக்கும். பொருளாதாரத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்குங்க. மனசுல இருந்த கவலைகள் சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளோட கனவுகள் ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. எந்த துறையில நீங்க இருந்தாலும் அந்த துறையில உங்களுக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையில சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். உணவு சாப்பிடும் போது எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது. வேலைகள்லயும் கவனத்தோட இருக்கணும். பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பண விவகாரங்கள் செய்யறதுக்கு நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் ஏற்றமான நாள்னே சொல்லலாம். பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். ஆன்மீக உணர்வு அதிகமாகவே இருக்குங்க. தான தர்மங்கள்ல ஈடுபாடு உண்டாகும். கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேறும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 4வது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல 5வது இடத்திலையும் இருந்து 2வது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு. பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. பிள்ளைகளுக்காக உங்களுடைய ஆசைகளை கூட தியாகம் செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. வீட்டுல இருந்த பொருளாதார கஷ்டம் நீங்கி பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. கேட்ட உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு மனசுல இருந்த கவலை தீரும். பொறுமையா செயல்பட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. வீட்டுல இருந்த குழப்பமான நிலை மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஆசிரியர்களோட பாராட்டை பெறுவீங்க. மூல நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க. எதையுமே வெளிப்படையா பேசுவீங்க. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. விஐபிக்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க. சிலருக்கு அரசாங்க நன்மைகள் நடக்கும். அரசியல்வாதிகளால பெருமைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாம வார்த்தைகளை பேசிட்டு கவலைப்படுறதை விட்டுட்டு பேசுறதுக்கு முன்னால யோசிச்சு பேசுறது நல்லதுங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. மனசுல இனம் புரியாத கலக்க நிலையில இருக்கும். பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் 3வது இடமான தைரியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல சுகஸ்தானமான 4வது இடத்திலையும் இருந்து குரு பகவான் ராசியை பார்க்கிறது சிறப்பு. காலையில இருந்த தைரியம் மத்தியானத்துக்கு மேல குறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சகோதரர் ஒற்றுமை சிறப்பா இருக்கும். இருந்தாலும் இளைய சகோதரரால மன உளைச்சல்களுக்கு ஆளாகலாம். கவனத்தோட இருங்க. வேலை பளு சிலருக்கு அதிகமாக இருக்கும். வாகனங்களால தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. சகோதர வழியில உதவிகளை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் சகோதரர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வராம கவனமா இருங்க. மாணவர்களுக்கு வீட்லயும் வெளியிலயும் அடுத்தவங்களால பெருமையா பேசப்படுவீங்க. பெரியோரை மதிக்கிற குணம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சில விஷயங்கள் உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி நடக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் இன்னைக்கு பொறுமையா இருக்கிறது அவசியம். வார்த்தைகளை விட்டுறாதீங்க. மனசுல தேவையில்லாத கவலைகளும் குழப்பங்களும் இருக்கும். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். போட்டி பொறாமைகள் விலகுங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். நல்ல பலன்களா நடக்கும். மனசு உற்சாகமான நிலையில இருக்கும். குடும்ப கௌரவம் உயரும்.
பண பிரச்சனை எதுவும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு குழப்பமான நிலையில இருக்குங்க. அடுத்தவங்க விவகாரங்கள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது. தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 2, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல 2வது இடமான தனஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல 3வது இடமான சகோதர ஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு. சகோதர ஒற்றுமை நல்லா இருக்குங்க. உடன்பிறப்புகளோட சந்தோஷமா குதூகலமா இருப்பீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும். மனசுல இருந்த கலக்கம் விலகி தைரியம் அதிகமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க. முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருள் கையிருப்பு இருக்கும். பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். காரிய தடைகள் நீங்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. மாணவர்களுக்கு கொள்கை பிடிப்போட செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. சக மாணவர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இனம் புரியாத குழப்ப நிலை இருக்குங்க. சிலருக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் வாக்குவாதத்துல ஈடுபடாம பொறுமையா விட்டு கொடுத்து போறது நல்லது. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்திடுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க. குடும்பத்திலையும் அமைதியான சூழல் இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும். குடும்ப வருமானமும் அதிக அளவுல இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கணுங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்திடுங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீலம். அதிர்ஷ்ட எண் 4, 8. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் ராசியில புதனோட நட்சத்திரத்துல இருந்து புதன் சகாயஸ்தானமான 6வது இடத்துல இருக்கிறது சிறப்பு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியுங்க. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும். பிரயாணங்கள் வரலாம். பிரயாணங்களால நன்மையும் இருக்கும். நேர்மையான குணத்தால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க. கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க. பெத்தவங்க கிட்ட அன்பும் பாசமும் அதிகமாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு அரசாங்க நன்மைகள் இன்னைக்கு கிடைக்கும். கல்வியிலையும் மத்த செயல்கள்லயும் உங்களோட திறமைகள் இன்னைக்கு வெளிப்படும். தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உடல் நலத்துல சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள் இருக்கதாங்க செய்யும். முழங்கால்ல வலி வர்றது அல்லது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. எதுலையுமே அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லது. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அதிகமான வியாபாரம் நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். உங்களோட பேச்சு திறமையும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. அலுவலகத்துல மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும். பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உதவி மனப்பான்மை அதிகமா இருக்குங்க. தர்ம சிந்தனை இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. பொது வாழ்க்கையில அதிக ஈடுபாடு இருக்கும். பொது வாழ்க்கையில புகழடையக்கூடிய அமைப்பும் இருக்கு. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.